சந்தானம் இதில் போட்டிருக்க ஸ்டைலோட பேர் தான் ஸ்ட்ரீட் வேர். அந்த ஸ்ட்ரீட் வேரை நீங்கள் எப்படி போடுறதுன்னு 30 செகண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் பேர் தான் டவுட் ஃபயர். நான் லேர்னிங் ஃபேஷன் வித் மீ இன் 100 டேஸ்னு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரீட் வேருக்கு வருவோம். 2024 டு 2025 பார்த்தீங்கன்னா பேகி டெனம் இல்லைனா அது ஸ்ட்ரீட் வேராகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் அவுட்ஃபிட்டில் பேகி டெனம் இல்லைனா கொரியன் பேண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தெரியலனா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேப், பீனி, ஆக்சசரிஸ், அப்புறம் கிளாஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்ஃபிட் ரெடி. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஏன்னா சந்தானம் இதில் போட்டிருக்க ஸ்டைலோட பேர் தான் ஸ்ட்ரீட் வேர். அந்த ஸ்ட்ரீட் வேரை நீங்கள் எப்படி போடுறதுன்னு 30 செகண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் பேர் தான் டவுட் ஃபயர். நான் லேர்னிங் ஃபேஷன் வித் மீ இன் 100 டேஸ்னு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரீட் வேருக்கு வருவோம். 2024 டு 2025 பார்த்தீங்கன்னா பேகி டெனம் இல்லைனா அது ஸ்ட்ரீட் வேராகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் அவுட்ஃபிட்டில் பேகி டெனம் இல்லைனா கொரியன் பேண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தெரியலனா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேப், பீனி, ஆக்சசரிஸ், அப்புறம் கிளாஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்ஃபிட் ரெடி. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஏன்னா